நம்ம கோயிலுக்கு போகும்போது என்னெல்லாம் வேண்டிக்கலாம்? அதுக்கு ஏதாவது லிஸ்ட்டு இருக்கா? இன்னதெல்லாம் வேண்டிக்கலாம், இன்னதெல்லாம் வேண்டினா நடக்கும் அப்படின்னு எந்த லிஸ்ட்டும் கிடையாது. அதாவது சில சமயம் நான் வந்து கோயிலில் போய் நிற்கும்போது இந்த வரிசையில் முன்னாடி நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்கெல்லாம் சத்தம் போட்டு பிரார்த்தனை பண்ணுறது என் காதில் அப்படியே விழுது. சிலவங்க என்னோடய கணவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுமா, எனக்கு தாலி பாக்கியம் கொடுமா, இல்லைன்னா என் பையனுக்கு வேலை கொடுமா, இல்லை என் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுமா. அதாவது நம்ம அங்கே போகும்போது நம்மளோட பக்தியில் ஒரு மாற்றம் உண்டாகுது, உள்ளிலேருந்து ஒரு பக்தி கிளம்புது. அதனால் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சத்தம் போட்டு கேட்குறோம். ஆனால் என்ன சம்மந்திச்சவரை, அதாவது எங்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் அம்பாள்கிட்ட கேட்குறதுல தப்பே இல்லை. ஏன்னா அவங்க அம்பாளுங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அம்மா. இப்போ என்ன வேணாலும் நம்ம அம்மாட்ட தான் கேட்போம். அம்மாட்ட கேட்கலாம், அம்மாட்ட பேசலாம், மனசு திறந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அம்பாள்கிட்ட நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரார்த்தனைகள் எல்லாம் சின்னதோ பெருசோ வீட்டில் அவங்க நம்மளோட பூஜா ரூமில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சு இதெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமோ, என்னெல்லாம் கேட்கணுமோ, சிரிக்கணுமோ, பூஜை பண்ணணுமோ, புஷ்ப அர்ச்சனை பண்ணணுமோ, அழுகணுமோ, கேள்வி கேட்கணுமோ எல்லாம் நம்ம பூஜா ரூமில் வச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வரும்போது நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அம்மாவோட சக்தி எனக்கு கொடுங்க. ஏன்னா அந்த அம்பாளோட விக்கிரகத்திலேருந்து, எந்த தெய்வத்தில் இருந்தாலும் சரி, விக்கிரகத்திலேருந்து எனர்ஜி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம போகிறது அந்த எனர்ஜியை வாங்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அனுகிரகம்.